பெற்றாருடைய கடமைகளை குறித்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே பிள்ளைகளுக்கான பெற்றாருடைய கடமையினுடைய கடைசி கடமையை நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். அதில் அந்த கடைசி கடமையாக நாங்கள் எழுதிக் கொள்ளலாம் பெற்றாருடைய கடைசி வார்த்தைகள். பெற்றோருடைய கடைசி வார்த்தைகள். The last speech of parents to their children. The last speech of parents to their children. தங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றாருடைய கடைசி வார்த்தைகள். இதுதான் பிள்ளைகள் தொடர்பாக பெற்றாருக்கு இருக்கிற இறுதியான கடமை. இந்த கடமையை நாங்கள் பார்த்து பெற்றாருடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் கடன்களையும் நாங்கள் முடிவு கொண்டு வர இருக்கிறோம். அது இன்னும் 5-6 கத்தருடைய நாட்கள் எடுக்கும். அதில் இன்னும் 1 மாசம் அல்லது 1.5 மாசம் இந்த கடமை நமக்கு வரும். அதில் இந்த கடமையை குறித்து நாங்கள் பார்க்கப்போ எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நாங்கள் இந்த கடமையை குறித்து அறிமுகத்தில் நாங்கள் சில வசனங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பெற்றார் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆக மன்றாடுதல், அந்த மன்றாட்டிலே அவர்கள் ஆசீர்வாதங்களை தேவனிடம் கேட்டல் என்கிறதுல நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் அதை விளங்கி இருந்த நாங்கள் அதுக்கான சில வசனங்களை நீங்கள் கவனித்திருப்பீங்கள் என்றால் எழுதிக்கொள்ள திரும்ப யோசிப்பீங்கள் என்றால் சங்கீதம் 112:2, சங்கீதம் 112:2, நீதிமொழி 20:7, நீதிமொழி 20:7, நீதிமொழி 13:22, நீதிமொழி 13:22, உபாகமம் 5:29, உபாகமம் 5:29. இந்த வசனங்களைத்தான் நாங்கள் பல மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பத்தில் இந்த பெற்றார் கடமை தொடங்கியல நாங்கள் 4வது அல்லது 3வது பிரசங்கத்தில் நாங்கள் அதை கவனித்து இருப்போம். அந்த 112:2 வாசிக்கிற கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். நீதிமான்களின் அல்லது செம்மையானவர்களின் அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அயல பெற்றார் தகப்பன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருந்தால் அவன் பிள்ளைகள் பூமியில பலத்து மதிப்பாயிருப்பார்கள். அந்த நீதிமானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்றதை நாங்கள் அப்பவும் விளங்கிக் கொண்டோம். இது எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குறுதி தகப்பனுக்கு. அதேபோல நீதிமொழி 20:7, நீதிமொழி 20:7 நீதிமான் தகப்பன் தன் உத்தமத்திலே நடக்கிறான். உத்தமம் என்று சொல்றது கடவுளுக்கு முன்பாக முழு கற்பனைகளையும் கை கொள்ளுறது எல்லாம் நேர்மையா இருத்தல். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார். தகப்பன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா நடந்தா அவனுக்கு பிறகு தகப்பன் கர்த்தரிடம் போன பிறகு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச பிறகு அவன் பிள்ளைகள் கட்டாயம் பாக்கியவான்களாக இருப்பார்கள். 13:22 நீதிமொழி, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நல்லவன் என்றது கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன். கர்த்தருடைய கற்பனைகள் நல்லது, அவை நீதியும் நல்லதுமாய் பரிசுத்தவுமாய் இருக்குது. இதுதான் என்னையே நல்லவன் என்று நீ சொல்லுறான். அதுல நன்மை நல்லது என்றது எப்பயுமே கடவுளை தவிர வேறொரு நல்லவன் இல்ல,
கடவுளும் கடவுளுடைய வார்த்தையும் தவிர வேறொன்று நன்மையும் இல்லை. ஆகையால இந்த இடத்துல நல்லவன் என்ற அப்ப மனுஷனை பார்த்து அப்ப சொல்லிக்கல, அதனுடைய அர்த்தம் அவன் கடவுளையும் கடவுளுடைய வார்த்தைகளுடைய அந்த நன்மையும் அவன் கை கொண்டு அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொத்து வைத்து போகிறான். பிள்ளைகளினுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது, வாக்குறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு முன்பாக நல்லவனாக இருக்கிற தகப்பனுக்கு பிள்ளை தகப்பன் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் தகப்பனை பற்றி தான் அந்த கான்டெக்ஸ்ட் கதைச்சு கொண்டு இருக்கிறது. இப்படி இந்த வார்த்தைகளினூடாக நாம பார்க்கிறோம், கர்த்தர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிற நீதிமானா உத்தமனா நல்லவனாக இருக்கிற தகப்பனுக்கு, அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் அவர்கள் நிச்சயமாய் கடவுளுடைய இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்கள் என்றதை ஆண்டவர் தெளிவாக அவர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த காரணங்களுக்காக பெற்றார் இப்ப கடந்து போறோம் நம்ம இந்த உலகத்தை விட்டு. அப்ப அவர்களுடைய முழு இப்ப கவனமும் கடைசி காலத்துல கடைசி நேரத்துல இப்ப தங்களுக்கு பிறகு தங்களோட பிள்ளைகளுக்காக கடவுள் கொடுத்திருக்க அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது அவர்கள் கடைசியாக அந்த கடமையை இப்ப செய்ய போறோம். ஆகல இது கடைசியில அவர்களுடைய வாயினூடாக அவர்களுடைய இறுதி வார்த்தைகளாகத்தான் அது வெளியில வரப்போகுது. அது அவர்கள் படுக்கையில இருந்தாலும் சரி, அதாவது அவர்கள் கடைசி அவர்கள் மரிக்க போற தருவாய் இருக்கக்கூடிய அந்த நாட்களாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த அவர்கள் கடைசி நாளாயிருந்தாலும் சரி, அவர்கள் இந்த கடமையில அவர்கள் நிறைவேற்றுறதுக்கு வேதம் எதிர்பார்த்து இருக்குது. அதனால நாங்கள் சொன்னோம், பெற்றாருடைய பிள்ளைகளுக்கான கடமையில் அவர்கள் சாகுற கடைசி நாள் வரைக்கும் அந்த கடமை பெற்றாருக்கு இருக்குது என்று சொல்லி, அது ஒரு நாம கடமை என்று கதைக்கிறோம். உண்மையில அது கடன் இல்ல, கடனைத்தான் நாம கடமை என்று சொல்றோம். டியூட்டி என்று நாம கதைக்கிறது அது கடன், இட்ஸ் அ டெட். அது அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. பெற்றார் நீதிமானும் நல்லவனும் உத்தமனும் செம்மையானவனுமாகிய ஒரு தகப்பனுடைய கடைசி கடமை தன்னுடைய இறுதி படுக்கைக்கு முன்னர், நித்திரைக்கு முன்னர் அவன் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்துட்டு கடந்து போறோம். அப்படி 3 கடமைகளை வேதம் என்கிட்ட இதுல எதிர்பார்க்குது. 3 கடமைகள் இதுக்குள்ள. ஒன்று நல்ல வழிகாட்டல், குட் டிரெக்ஷன். இரண்டாவது உண்மையுள்ள மன்றாடல், ஃபெய்த்ஃபுல் பிரேயர், உண்மையுள்ள மன்றாட்டு. மூன்றாவது தேவபக்தியான சிநேகிதரை தெரிந்து கொடுத்தல். தேவபக்தியான சிநேகிதரை தெரிந்து கொடுத்தல். இந்த 3 கடமைகளும் அவர்களுடைய இறுதி வார்த்தைகளாக வெளிப்பட போகுது. ஆகையால நான் சொன்ன இந்த 3 கடமைகளுக்கும் அதனாலிருந்து வரப்போறேனிய அந்த உப கடமைகளை நாங்கள் பார்க்கிறதுக்கு நமக்கு நாட்கள் இன்னும் எடுக்கும். ஆகையால தான் நான் அதை சொன்னேன். கடைசி கடமை தான், ஆனா கடைசி கடமையும் அவ்வளவு பேரதூரமாக கனதியாக இருக்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்ளப்போம். ஆகையால இதுல முதலாவது கடமை என்னென்று சொன்ன, பெற்றார் தங்களுடைய மரண படுக்கையில் தமது பிள்ளைகளுக்கு
தமது பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பினைகளை விட்டு செல்ல வேண்டும். நல்ல படிப்பினைகளை விட்டு செல்ல வேண்டும். நல்ல படிப்பினைகளை விட்டு செல்ல வேண்டும். பெற்றார் தமது மரண படுக்கையில் தமது பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பினைகளை விட்டு செல்ல வேண்டும். ஆதியாம் 28:2-4 1 நாளாகமம் 28:9 ஆதியாகமம் 50:16 1 ராஜாக்கள் 2:2-3 அயல இந்த பகுதிகளை நாங்கள் பார்க்கல. குறிப்பாக அந்த ஆதியாம் 28 அது ஈசாக்கு யாக்கோபுக்கு படிப்பினையை கொடுத்தல் அல்ல. அதான் அந்த வசனத்தினுடைய பாயிண்ட். அதை எழுதிக்கொள்ளணும் பக்கத்தில், மூஞ்சிய பார்த்து கொண்டு இருக்கிறது இல்லை. ஈசாக்கு யாக்கோபுக்கு படிப்பினை கொடுத்தல். ஒன்று நாளாம் 28:9 தாவீது சாலமோனுக்கு படிப்பினையை கொடுத்தல். ஒன்று ராஜாக்கள் 2 அதுவும் தாவீது சாலமோனுக்கு நல்ல படிப்பினையை கொடுத்தல். ஆதியாம் 50:16 யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் படிப்பினையை கொடுத்தார். அதோடு சேர்த்து நாங்கள் இன்னும் ஒன்று எழுதலாம். ஆதியா 49:1 இன்னும் ஒரு வசனம் பகுதி. ஆதியா 49:1 யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு படிப்பினையை கொடுத்தார். அதான் அவருடைய சுருக்கம். அப்ப இதெல்லாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல போறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு அவர்கள் இந்த படிப்பினைகளை கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கு அவர்கள் இந்த படிப்பினையை கொடுத்தது தான் எங்களுக்கு வேதங்கள். அதுல தகப்பன்மாராக அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் இந்த படிப்பினைகளை கொடுத்ததை வேதம் காட்டியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இதை சும்மா எழுதி வைக்கல. நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் நல்லவங்களுமா இருந்த அந்த மனுஷர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் சாகரத்துக்கு முன்னுக்கு கொடுத்த அந்த கடமை இது எங்களுக்கு படிப்பினைகளாக எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அதனால அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். குறிப்பாக ஈசாக்கு அவருக்கு கண்ணும் தெரியாம போச்சுது, ஒன்றும் இப்ப சரியா விளங்குதில்லை. அதனால அந்த கடைசி காலத்துல இனிமேல் தான் தன் மகனை பாப்பனோ இல்லையோ என்ற ஒரு சூழ்நிலை வரைக்கல, தான் உயிரோட இனி இருப்பான் திருப்பி அவன் வரைக்கல என்றது தெரியாம அந்த நிலைமை வந்த கையோட அவன் சொன்னதான் நாம 28:2 பார்க்கிறோம். ஜாக்கோபுக்கு சொன்னான், ஜாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, அந்த கடைசி வார்த்தைகள் அதைத்தான் நாம அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, இதான் அந்த குட் டிரெக்ஷன், இதான் அந்த நல்ல வழிகாட்டல். நீ கானானியருடைய குமாரத்தில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி போய் பதானராமல் இருக்கும் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். நாலாவது அப்படியே 3 நாள் நாம அது அடுத்த இதுக்கு பெறப்புறோம். அது அந்த உண்மை உள்ள
ஜபத்துக்கு மன்றாட்டுக்கு நான் அதை கதைக்க போறோம். அதுல அவன் இப்ப ஏன் கடைசியில நீ வலிக்கிட்டு போய் அங்க கல்யாணம் செய்ய இப்படி செய் அப்படி செய்ய அந்த நல்ல விஷயத்தை கொடுத்தோம் எங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னுக்கு வசனம் வேதம் சொல்லுது 27:1 ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போச்சு. அவ இனி அவளுக்கு வயசு போச்சது, இனி ரெடி பண்ண வேண்டியான் போறது. அதனால இந்த டைம்ல தான் இப்ப இவரை ஒரு தூர இடத்துக்கு அனுப்புற. இனி நீ போய் அங்க இருந்து அங்கேயே கல்யாணம் செய்தான் இந்த வழிகாட்டல் போயிட. ஐயா நான் கடவுள்கிட்ட மண்டாடி இருக்கிறேன், உனக்கு ஆசீர்வாதிக்கிறேன், நீ வலிக்கிட்டு போய் திருப்பி எங்களுக்கு தெரியும் அவன் திருப்பி தகப்பன பாக்கேன். அயல முடிஞ்சு போச்சு. அயல இந்த விஷயம் எங்களுக்கு தெரியுது. கடைசி காலத்துல அவர்கள் அந்த விஷயத்தை அவர்கள் செய்யக்கல. இனிமேல் இந்த பூமியில இனிமேல் தாங்கள் அவர்களோட இருக்க போறதில்லை என்றதுதான் அவர்கள் சொல்லி அதை செய்து முடிக்கிறார். அதுக்கான வழிகாட்டல் அவர்களுடைய முக்கியமான சில விடயங்கள் சம்பந்தமாக இருந்ததை நாம பார்க்கிறோம். அதே போல எங்களுக்கு தாவீது 28:9 1 நாளாகமம் 28:9 தாவீதினுடைய கடைசி காலம் 28:9 என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். என்ன சாலமோன் கர்த்தரை தேடி எவ்வளவு நாள் ஒழுங்காத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். இப்ப ஏற்கனவே அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்படிப்பட்ட இந்த நிலைமைக்கு பிறகு இப்ப இனி தாவீது அவர் கர்த்தர்கிட்ட போற. அதனால இது ஏற்க குளப்படி பிள்ளைகளுக்கு சொல்ற நாம கடைசியில இனி நல்ல ஐயான்னு சொன்னது இல்ல. ஏற்கனவே கடவுளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற யாக்களுக்கும் அவங்க கடைசியாக சொல்லுற கடைசி வார்த்தைகள் இது. நாங்கள் போன பிறகு நான் போறேன், நான் எல்லா மனுஷனும் போற வழிதான் போறேன். ஆனா உந்த தேவனை உன்னுடைய அப்பாட ஆண்டவரை நீ நல்லா அறிஞ்சுகொள். சரியோ? அவரை உத்தம இருதயத்தோட நீ சேவி. சரியா? உற்சாக மனசோட அவருக்கு சேவகம் பண்ணு. அப்ப இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். கடைசியா என்ன இந்த பிள்ளைக்கு சொல்ல போறேன்னு கேட்டா இதான் கடைசிகளா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள். அவங்க இவ்வளவு நாளும் சரியாகவும் நல்லாவும் வளர்த்து விட. உண்மையில எங்களுக்கு தெரியும் தாவீது சாலமோனை நல்லா வளர்த்து விட்டான். மற்ற பிள்ளைகள்ல விட்ட அப்படியே ஒண்ணு சாலமோன்ல விட இல்லையா அவன். அது அம்மோன் என்ன அப்சலோம் என்ன அது அதோனியா என்ன எல்லாரும் நாசமாக்கி போன. தாவீது மற்ற நாடுகள் சண்டைகளோட பல விஷயங்கள்ல பிள்ளை வளர்ப்புல புல விட்டு போனான். ஆனா சாலமோன் விஷயத்துல அவன் அந்த பிள்ளைய விட இல்லை. அதனால அவன் மிக கவனமாக அவனை பொத்தி பொத்தி சரியா வளர்த்தையான். அதனால இப்ப கடைசியாயும் அவனுக்கு தகப்பனா நான் உனக்கு சொல்ற கடைசி என்ற வழிகாட்டல் வாழ்க்கையில இதான இந்த பூமியில இப்படி செய். அவருக்கு தெரியும் நீ என்ன யோசிக்க போற வேண்டும், இப்ப என்ன யோசிக்க கொண்டிருக்க வேண்டும் அவருக்கு தெரியும். அதனால இந்த யோசிக்கிற முறையில சரியான கவனமா இருந்துகொள். அவர் இருதயங்களுடைய ஆராய்ச்சி நிதானிக்கிற கடவுள். நீ அதை வெளியில செய்யாட்டியும் இப்படி யோசிக்க வேண்டதுக்காகவே அவர் உனக்கு நன்மையாக அதை ஆசீர்வதிக்க முடியும். அதே நேரம் நீ பிழையா யோசிச்சா அதுக்கு தீமையா உன்னை தண்டிக்க முடியும். அது அவருக்கு முன்னால யோசனையிலும் ஒரு செயல். கவனிச்சுக்கோள், வெளியில மனுஷருக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா அவருக்கு அது ஒரு செயல். அதனால மிக கவனமா யோசி. அவருக்கு முன்பாக எல்லாம் ஒழுங்கா அவரை தேடும். யோசனையில அவரை தேடுறது உண்ட யோசனையையும் அவரை தேடணும். அவரோடு செய்திருக்கிற 10 கற்பனை நூடாக அவர் ஒழுங்கா தேடு. அது உண்ட மனசுல உறுதியா வச்சிரு. இதுதான் நம்ம கடைசி கட்டத்துல சொன்ன வார்த்தை. இதே போல அடுத்தது எல்லாம் அவங்க கதைக்கிறாங்க. இதான் அவனுடைய கடைசி வார்த்தை. அதே போல ஜோசேப்பு அவன் கடைசியாக நமக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு முழு குடும்பத்துக்கும் அவன் தான் இப்ப பொறுப்பா இருக்கிறையா. யாக்கோபும் போயிட்டார். இப்ப அவரும் மரிக்க போற. இப்ப 50:16 ஆதியாமம் அவர் கதைக்கு சொல்லேக்கல்ல
50 இங்கே காணேன். ஆமா 20 19-20 யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனோ, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். செய்தது தீமைதான் நீங்கள் எல்லாரும். ஆனா நான் அத ஆண்டவற்ற பராமரிப்புக்குள்ள, அவற்ற சர்வ வல்லமைக்குள்ள இது எப்படி என்ன நோக்கத்தை கடவுள் பயன்படுத்தினார் என்றதை மட்டும் நான் பார்க்கிறேன். அதனால உங்கள நான் கோபப்பட இல்லை, உங்களுக்கு நான் தீமை செய்யறதுக்கு நான் கடவுளும் இல்லை. அதனால அவர் எப்படி நன்மையா முடிய பண்ணினார் என்றதை மட்டும் நான் பார்க்கிறேன். அதனால பயப்படாதிருங்கோ, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவரோட பட்சமாய் பேசினான். இப்படி கடைசியில் அவன் என்ன செய்தான்? 24 யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் கடைசி வார்த்தைகள். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணை இடுவித்து கொண்டார். அப்ப கடைசி வார்த்தைகள் எப்பயுமே அவங்களுக்கான டிரெக்ஷன் கொடுபடுது, வழிகாட்டல் கொடுபடுது, என்ன செய்யப்பட வேண்டும் என்றால். கட்ட சந்திப்பார், கொண்டு போவார், அதுக்கு ரெடியா இருங்கோ. அதனால நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களும் என்னோட இருக்கு, என்ற விஷயங்கள் செய்யுங்க. அதுல இந்த மாதிரி அந்த நல்லவனும் நீதிமானும் உத்தமனும் செம்மையானமான மனுஷர்கள் தங்களுக்கும் தங்களுடைய கடைசி காலத்தில் தாங்கள் பொறுப்பாக இருந்த, உண்மையில எங்களுக்கு தெரியும் யோசேப்பு தான் யாக்கோபையும் குடும்பத்தையும் வர சொன்னார். நான் பார்க்கிறேன் எல்லாம் வெளிக்கிட்டுவாங்க. அப்ப இப்ப உண்மையில பார்வோனுக்கே அவன் தேவனாக கடவுள் வச்ச. அதுல அவன் ஒரு விதத்துல அரசியல் ரீதியாக தகப்பன், எகிப்துக்கும் தகப்பத்துவத்தில் இருந்த மனுஷன். அதனால அவன் தனக்கு கீழே தன்னுடைய வயதான தகப்பனார் உட்பட தன்னோட கூட பிறந்தையாக்கள் மற்ற அவனுடைய பிள்ளை ஊட்டிகள் எல்லாரையும் தந்த பொறுப்புகள் இருந்து ஆதரிச்சு பராமரிச்சு காத்த மனுஷன். அவன் சொன்னார், நான் உங்களை பராமரிக்கிறதுக்கு கடவுளை நினைச்சவர் இப்ப சொல்றேன், உங்களை உங்கள் குழந்தைகளை நான் பராமரிப்பேன். அப்ப பராமரிக்கிற அந்த ப்ராவிடன்ஸ், ஆக்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களை கவனமா பார்க்கிற அந்த பொறுப்பு யோசேப்பு ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்திலிருந்து அவளத்தையும் செய்து கொண்டிருந்தார். அதனால நான் பராமரிப்பேன் இன்னும். அதுல இந்த நிலைமைகள்ல எங்களுக்கு தெரியுது கடைசி கட்ட அந்த வார்த்தைகள், அவன் பராமரிப்பாளர், பொறுப்பாளர், தந்த சொந்த ஜனத்தை விசாரிக்கிறவன் என்ற அந்த வார்த்தையில எங்களுக்கு தெரியுது. அப்ப அவன் தான் இந்த குடும்பங்களுக்கு பொறுப்பானையா. கடைசி வார்த்தை இதுதான், நான் சாக போறேன், கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஏற்கனவே சொன்ன அவருடைய உடன்படிக்கையின் படி கர்த்தரும் உடன்படிக்கையும் என்ன சொன்னாரும் ஆகியால் நீங்கள் என்ன செய்யணும் என்றுதான் அங்க சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கு. கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை. அதே போல யாக்கோபு 49 யாக்கோபு கூப்பிட்டு சொல்ற, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்கள் உங்களுக்கு நேரும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவியோடுங்கள். அங்க அவன் அழுத்துற விஷயம், உங்களுடைய அப்பனுக்கு செவியோடுங்கடாப்பா, நான் என்ன என்று உங்களுக்கு சொல்ல போறேன், என்னென்ன விஷயம் என்று நான் கதைக்க போறேன், காரியங்களை நான் அறிவிக்க போறேன் என்று சொல்லி அவன் அவர்களுக்கு அவர்களுடைய அவங்கள வளர்த்தது, அவங்களோட மினக்கட்டு, அவங்கள நிப்பாட்டி வச்சிருக்க ஒவ்வொருடைய குண இயல்புகளை நல்லா விளங்கி, ஒவ்வொருவருடைய வரங்களையும் நல்லா விளங்கி, அந்த வரங்களுக்கேற்ற தொழில்களையும் அதுக்கேற்ற விருத்திகளையும் எப்படி கடவுளை அதுக்குள்ள கொண்டு வருவார் என்றதையும் அவன் வழிகாட்டினான். அதுல இவ்வளவு இந்த பகுதிகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கிறது, தகப்பன்மார் தங்களுடைய மரணத்துக்கு முன்னர் கடைசி நாட்களில் தங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு கூடி வர செய்து அவர்களுக்கு வழிகாட்டுதல்களை கொடுக்கிறத வேதம் எங்களுக்கு திரும்ப திரும்ப பரிசுத்த ஆவியானவர் காட்டி எழுதி வச்சிருக்கிறார். ஏன்? 2 காரணம்.
ஒன்று, பெற்றார் மரிக்கிறதுக்கு முன்னர் சொல்லுற வார்த்தைகள் அது மிகவும் பெறுமதியானவைகளாக கணக்கிடப்படுகிறது. பெற்றார் மரிக்கிறதுக்கு முன் சொல்லும் வார்த்தைகள் மிகவும் பெறுமதியானவைகளாக பரிசுத்த ஆவியானவர் கணக்கிட்டிருக்கிறார். most regarded மிக அதிகமாக அது கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு என்ன சொல்ல போறார் என்றத சகோதரன் பிள்ளைகளும் சரியாக அங்க கவனிச்சு கொண்டிருக்கிறேன். என்னத்தை கடைசியில் இப்ப சொல்ல போறார் என்றது சாலமோனை கூப்பிட்டு, சாலமோனே உன் தகப்பன் கடவுளை நீ செவிக்கிறது கவனமாயிரு, இப்படி இப்படி விஷயம் இருக்கு அவன் கூப்பிடுங்க. அப்ப அது கடைசி வார்த்தைகள் அது சத்தியான கவனமாக கவனிக்கப்பட வேண்டியிருந்த அந்த வார்த்தைகள். நமக்கு ஒன்று ராஜாக்கள கதை கேட்கல, அதுல அவன் அரசியல் ரீதியாக ஆட்சி பொறுப்புகளுக்கும் மற்றும் அதே நேரம் அவன் தன்னுடைய மகனாக அவன் தொடர்ந்தும் கடவுளுடைய வாக்குறுதியை அந்த சந்ததிக்களை கொண்டு போறதுக்குமாக அவன் அந்த கடைசி வார்த்தையில கதைச்சதை நாம ஒன்று ராஜாக்கள் 2 வாசிக்கிறோம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னதால் நான் அப்ப என்ன எவ்வளவு கவனமா கவனிக்க போறேன். சில வேளையில கடைசி வார்த்தைகள் அவர்களுக்கு பெறன் எவ்வளவு இருக்கிறதோ தெரியல, அவர்களுக்கு சத்தங்கள் பெரிய பெரிய சத்தமா வரும்போது தெரியாது. அப்ப அவர்கள் மிகவும் கவனமா சரியான அமைதியாக அந்த சூழல் இது கேட்கல, அவர்கள் சொல்லுறதில் கேட்கப்பட்டு கொண்டிருக்கு. அதுல நான் பூலோகத்தார் யாவரும் போற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு, நீ என்ன செய்தாலும் நீ எங்க போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதுக்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக்கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனம் மேல் வீட்டிற்கத்தக்க புருஷனுக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதுக்கும் மோசையின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. திருப்பி திருப்பி உன்னுடைய அப்பனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்காரா? உன் பிள்ளைகள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு உண்மையா மோசையினுடைய நியாய பிரமாணத்தின்படி நடந்து அதான் இந்த வழிகள் அதை காட்கொள்ளுவாங்க என்றா சந்ததி சந்ததியா நான் அவங்கள ராஜாங்கத்தில் வைப்பேன். அதுல பிள்ளைகளுடைய தொழில் பெற்றாருடைய கடவுள் கொடுத்திருக்கிற அந்த டீலிங்கோட சம்பந்தப்பட்டிருந்ததை திருப்ப திருப்ப வேதம் காட்டுது. பிள்ளைகளினுடைய உண்மையில சாலமோனுக்கு ஆட்சி ஒரு தொழில், அது அவனுக்கான ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு தொடர்ந்து இருக்கணுமோ மோசே நியாயப்பிரமாணம் கை கொள்ளப்பட வேண்டும். பிரின்சிபல் இதுதான். அப்பன் எப்படி முழு இதயத்தோடும் முழு உண்மையோடும் கடவுளுக்கு முன்பாக 10 கற்பனைகளை கை கொள்றானோ, எந்தெந்த அழைப்புகளுக்காக பிள்ளைகளுக்கு வரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சதோ அதை பிள்ளைகளும் செய்தா அந்த அழைப்புகள் ஜாம் ஜோம் என்று கடவுள் ஆசீர்வதிப்பார். அதான் இந்த பிரின்சிபல். அதனால பெற்ற தகப்பன்மார் தான் உண்மையாக தகப்பன்மாருடைய கடைசி வார்த்தை. ஏண்டா சந்ததி சந்ததியாக தகப்பன்மாற்ற அறையில தான் கடவுள் பரிசுத்த வித்துகளை வச்சிருக்கிறார். அவர் எப்பயுமே உடன்படிக்க அப்பா அம்மாரோடு தான் அது போய்கொண்டிருக்குது. ஆண் மக்கள் நாம ஓட்டிங் இதுகள் எல்லாம் பார்த்தோம். குடும்பத்தில் தகப்பனும் கூட தான் போகுது. தகப்பன் பிழைச்சா கேஸ் ஓவர், முடிஞ்சுது. கடவுள் மிகுந்த கிருபை வச்சு விசேஷித்த விதத்தில் பிள்ளை கடவுளுக்கு பயந்து நடக்கிறது என்றதற்கான அந்த நெருப்பிலாகப்பட்ட கொல்லி தப்பின மாதிரி தப்ப பண்ணினால் ஒழிய
மற்றபடி பிள்ளைகளும் நாசம். தகப்பன் பிள்ளையா நடந்தா. அதனால சரியான கவனமாக இந்த கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். அதுல ஒரு காரணம் கடைசி கட்ட வார்த்தைகள், கடைசி வார்த்தைகள், பெற்றாருடைய கடைசி வார்த்தைகள் அதிக முக்கியத்துவமானவைகளாக வேதம் கருதி இருக்கிறது. இரண்டாவது காரணம் பிள்ளைகளினுடைய மெய்யான நன்மைகளும், போலி நன்மைகள் இல்ல, மெய்யான நன்மைகளும், அவர்கள் மேல் இருக்கிற மெய்யான பாசங்களும், மெய்யான நன்மைகளும் மெய்யான வாசங்களும் வெளிப்படும் கடைசி நேரங்கள். அவை வெளிப்படும் கடைசி நேரங்கள் அவை. பெற்றார் வயசு இன்னும் இருக்குது என்று அவர்கள் இருக்கிற காலங்களில் நாம சொல்லலாம், பெற்றாருடைய நன்மைகளும் அதுக்குள்ள பார்க்கப்படு. நாங்கள் நல்லா இருக்கையில இன்னும் எங்களுக்கு சாகரத்துக்கு நாம சொல்ல 70 மிஞ்சினா 80, நமக்கு 50 60 வயசுகள் இருக்கையிலே நாம சொல்ல இன்னும் மிஞ்சி போனா 10 வருஷம் நாங்கள் இருக்க போறோம். ஆகிய அந்த 10 வருஷத்திலையும் நமக்கு பெற்றார் தகப்பன் தாயினுடைய வேதபூர்வமான சுயநலமும் அதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கும். வேதபூர்வமான சுயநலம் இல்ல, சுயநலம் பாவம் இல்ல, ஆனா பாவகரமான சுயநலங்களும் இருக்குது. அதை நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்ப வேதபூர்வமான சுயநலங்களும் பெற்றாருக்கு அது அவர்கள் உயிரோட இருக்கிற காலங்களில் இருக்க முடியும். ஆனா மரணப்படுக்கிற கடைசி நேரங்கள், கடைசி கிழமை, கடைசி நாடுகள்ல இருக்கேக்கல அவர்களுக்கு வேதபூர்வமான சுயநலமும் அவர்களுக்கு ஒன்று பிரயோசனம் இல்லை. ஏன்னா அவர்கள் இன்னும் ஒரு கிழமை சாக போறையாக்கள். ஒரு கிழமைக்கு போய் சாக போறையால் தனக்கு ஏதாவது நன்மையை வச்சுக்கொண்டு பிள்ளையோட கதைக்க போறதும் இல்லை. அதனால நாங்கள் சொல்லுறோம், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தைகள் கதைக்கப்பட இருக்கிற அது பெற்றாருக்கு இனிமேல் அதால எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்லை. முழுக்க பிள்ளைகளுக்கு தான் அவலம். அதனால பெற்றாருடைய அந்த கடைசி வார்த்தைகள் மிகவும் கவனமாக பேசப்பட வேணும், அது கேட்கப்பட வேணும். ஏன் கடைசி வார்த்தை என்ற கடமை அவசியம் என்றதுக்கு நாங்கள் சொல்ற காரணம், அந்த கடைசி வார்த்தைகள் பிள்ளைகளில் உண்மையான நேசம் இருக்கிற பெற்றாரால தான் அது சொல்லப்படும். பிள்ளைகளுக்கு உண்மையான நன்மை கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற பெற்றார் தான் அதை கதைப்பினம். ஏண்டா அப்படியான ஆட்களைத்தான் வேதம் பதிவு செய்தும் இருக்கு. வேதம் பதிவு செய்திருக்கிற பெற்றார் கடைசி வார்த்தைகள் மெய்யான நேசமா. சாலமோனுல தகப்பன் அவ்வளவு பாசம். ஈசாக்கு ஜாக்கோப்பிலையும் சத்தியான விருப்பம் வேண்டாம். ஏசா கோபி போனான், எல்லாத்தையும் குழப்பிட்டான். குடும்பத்தினுடைய பரிசுத்த வித்தேல அங்க எல்லாத்தையும் அவன் விபசாரமாக்கிட்டான், அதாவது கலப்படமாக்கிட்டான். அப்ப கத்தர்லையும் கத்தற்ற வழியையும் காக்கிறதுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த பிள்ளைதான். அதில் அந்த பிள்ளையும் அவன் உண்மையா கரிசனை எடுத்தான், உங்க நன்மைக்கு தான். இதால எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. இனி நீ கொண்டு வந்து எனக்கு சமைச்சு தர வேண்டியதும் இல்லை, நான் இப்பவே உள்ளடைஞ்சு போச்சுரா, எல்லாம் முடிஞ்சு போச்சுது, இனி உண்ட நன்மைக்காக மட்டும் தான் கதைக்கிறேன். எனக்கு வேதபூர்வமான சுயநலம் கூட எனக்கு இதன் மேலில்லை. இது அதனால பிள்ளைகளுக்கு முழுக்க நன்மை. நாமல் இப்ப கேட்கல, நாம பிள்ளைய படி அதை செய் இதை செய் என்று கதை கேட்கல. நாம என்ன சொல்றோம், பிள்ளைகளுக்கு நன்மை, நமக்கு மதான நன்மை இருக்கு. ஏண்டா பிள்ளைகள் நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க போறோம். எங்களுடைய பேர், எங்களுடைய எதிர்காலம் இல்ல பிள்ளைகளின் இப்ப நாம கொடுக்கிற பிரயாசம் அவர்கள்ட்ட இருந்து திருப்பி நாம ரிவார்ட் திருப்பி பெறதை எதிர்பார்த்து தான் நாங்கள் இவரத்தை விதைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா கடைசி மரணப்படுக்கையில கடைசி கிழமையில இனிமேல என்னத்தை எனக்கு தரப்போறேன், நான் பிள்ளைக்கு கதைக்க போறேன், என்னத்தை சாப்பிட்டு என்ன டேஸ்டுக்கு, அல்லது ஐயா நீ இப்படி செய்து, அதனால நான் அனுபவிக்க போறதை இனிமேலில் பிள்ளைக்கோட. அதனால கடைசி வரைக்கும் எந்த நன்மை, எந்த ஒரு நன்மையும் அதுல இருக்க போறது இல்ல. தகப்பனுக்கு ஒரு நன்மையும் இருக்க போறது இல்லை. அதனால அந்த வழிகாட்டல்கள் மிகவும் கவனமாக அது பிள்ளைகளுக்கு சொல்லப்பட வேணும், பிள்ளைகளால் கேட்கப்பட வேணும். இப்ப இந்த வழிகாட்டல்களை கொடுக்கிறதுக்கு
வேதம் சொல்லுற அந்த வழிமுறைகள் வேதத்தின் விதிமுறைகள் என்ன என்றது நாம what are the rules to give directions? What are the rules to give directions? அது எப்படி நல்ல விதத்தில் இருக்கணும், எப்படி கூடாம இருந்துட கூடாது, எப்படி நல்ல விதத்தில் இருக்கணும், அது ஒன்று மிக பொருத்தமான சமயத்துக்கேற்ற வார்த்தைகளா இருக்க வேண்டும். மிக பொருத்தமான சமயத்துக்கேற்ற வார்த்தைகளாக இருக்கணும். சமயம் காலம், காலத்துக்கேற்ற வார்த்தைகளா இருக்க வேண்டும். தமிழ்ல நமக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ற அந்த சமயத்த கதைகள், அதாவது அந்த அவர்களுடைய காலத்துக்கு மிக பொருத்தமானதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்கு அது மிகவும் பிரயோசனமானதா இருக்க வேண்டும். மிகவும் பிரயோசனமானதா இருக்க வேண்டும். ஒன்று more seasonable, இரண்டாவது the more profitable. More seasonable, more profitable. Seasonable, profitable. பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்து அவர்கள் திருமணம் எல்லாம் செய்து அந்த கடமையில நாம நிறைவேற்றி அனுப்பினாலும் நமக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட தீமைகளுக்கு அவர்கள் சாய்வில இருந்து யார்கள், சாய்வாக இருந்தவர்கள். அயல கவனிக்க வேண்டிய விஷயம், பிள்ளைகள் எப்படிப்பட்ட தீமைகளுக்கு சாய்வாக இருந்திருப்பார்களோ அதை நோக்கி வழிகாட்டல் கொடுக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் சாயக்கூடிய தீமைகளுக்கு எதிராக வழிகாட்டப்பட வேண்டும். பிள்ளைகள் சாயக்கூடிய தீமைகள் ஏற்கனவே அவங்க சாஞ்சிருப்பாங்க. நாம வழக்கைகளை தெரியும் பிள்ளைகள் எது அவர்ல நாம இப்ப சொல்றோம்னா எது அவர்ல சரியான வீக்னஸ் நாம சொல்லுறோம், எதுல ஆள் சரியான பலகீனமாயிரும் அந்த பலகீனத்தால் அவர் அந்த தீமைகளுக்கு ஆள் விழுகிற அதை வழக்கேற்கல அதுக்கு அடியும் வேண்டியிருப்பாங்க. அதனால பேச்சு பல சந்தர்ப்பத்தில் நாங்கள் திருத்தி கொண்டு வந்துடுவோம். அதனால இப்ப அவர்கள் அதுகள் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளையில அந்த விஷயம் இருந்தபடி நாங்கள் போன அப்புறம் கவனம் அந்த தீமையில சிக்கி கொண்டுடக்கூடாது. அதனால அதை நோக்கி அது இருக்க வேண்டும். அதே நேரம் அவர்கள் எப்பேற்பட்ட சோதனைக்குள்ள அம்பிட்டிச்சினமோ அதை நோக்கி வழிகாட்டல் இருந்திருக்க வேண்டும். எப்பேற்பட்ட சோதனைகளுக்கு அவர்கள் சிக்கினார்களோ, சோதனைகள் டெம்டேஷன்ல அவர்கள் சிக்கினவர்கள். அப்ப இது பிள்ளைகளை வழக்கைக்குள்ள தான் இதெல்லாம் நம்ம கவனிச்சிருந்திருக்க வேணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வித்தியாசமான சோதனை. அதுல எப்பேற்பட்ட சோதனைக்குள்ள பிள்ளை சிக்கினதோ அதுல அந்த நேரத்தில் நாம மனதில் வச்சிருக்க வேண்டும். பெற்ற அத அவர்கள் அதுக்கு வழிகாட்டல் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்த அதே நேரம் மற்ற பக்கம் அவர்கள் எப்பேற்பட்ட கிருபைகளில தோற்று போனார்கள் என்றது சுட்டிக்காட்டப்பட வேண்டும். எப்பேற்பட்ட கிருபைகளில தோல்வியுற்றார்கள், கிருபைகள் எப்பேற்பட்ட கிருபைகளில் தோல்வியுற்றவர்கள். The graces they failed most. The graces they failed most. எந்த கிருபையில சத்தியான பிரச்சனை பட்டியாக்க அது கிருபைகள் நாம கதைக்கிறோம் உண்டு. சில வேளையில அவர்களுக்கு குறிப்பிட்ட
விடயங்களில வைராக்கியம் என்ற கிருபை இல்லாமல் இருந்திருக்கு. கடவுளுடைய காரியங்கள்ல, கடவுளுடைய சத்தியங்கள்ல, கடவுளுடைய சட்டங்கள்ல அத வைராக்கியம் வைராக்கியம் ஒரு கிருபை. அப்ப சோதனைகள் பிரச்சனைகள் எழும்பேக்கல சில வேளையில அதை சமரசம் பண்ணி போட்டு அந்த வைராக்கியத்தை தோத்து போட்டு பாவம் செய்திருக்க முடியுமாக்க. அத பிள்ளைகளை நாம அடையாளம் எந்த இடத்துல அவன் அந்த கிருபைய தேவையான கிருபை பலமா நின்றுக்க வேணும் அந்த நேரம். ஆனா சூழ இருந்தியாக்கள் மெற்றியாக்களுடைய விஷயங்கள் அல்லது தாக்கின நேரங்க விடயங்களால அவர்கள் கடவுளுடைய கட்டளைய ஒரு பக்கம் வச்சு போட்டு அந்த சூழலோட சமரசம் செய்திருப்பினார். அதுக்கு அப்ப தேவையான கிருபை வைராக்கியம். சில சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நீடிய பொறுமை தேவையான நீடிய பொறுமை மட்டுமில்ல நீடிய பொறுமை. ஏன்னா அது குறிப்பாக சில வேளையில அது பாவத்துக்கு நீடிய பொறுமை இல்ல, பாவம் செய்தா உடனுடனே மனம் திரும்ப வேண்டிய விஷயங்கள். இது நியாயமான விடயங்களா இருந்தாலும் தங்களோட உரிமைகளா இருந்தாலும் தங்களுக்கு கடவுள் இருக்கிற நன்மைகளா இருந்தாலும் அதுகளை விட்டு கொடுக்கிறத மற்ற எடுக்க யோசித்தாலும் அதுல பொறுமையா இருக்கிறதுல அவர்கள் சில வழியில தோத்து இருக்கலாம். சரி, இப்ப என்ன அதுக்கு என்ன பாப்பம்? இதால அவர் அந்த இந்த பிள்ளைபாவம் செய்ய இல்ல, ஆனா அது அந்த விஷயம் போறதால பிள்ளைபாவம் செய்ய இல்ல, ஆனா அத பொறுமை இல்லாமல் அதுல சீரையக்கல்ல கட்டாயம் பாவம் செய்ய தொடங்குறோம். உதாரணத்துக்கு மோசே அந்த கண்மலைக்கு அடிச்சது, அதான் நாம சொல்றோம். இவ்வளவு சிச்சுவேஷன், கொடிய சிச்சுவேஷன், பாவம் செய்ய கேட்கிறாங்க, தண்ணிய கடவுளை பரீட்சை பார்க்கிறாங்க. அப்படி பரீட்சை பார்க்கிற அந்த சூழலிலையும் அந்த நீடிய பொறுமை அங்க பிழைச்சு போச்சு. ஆனா பைபிள் சொல்றது அவன் தான் பூமியில இருக்கிறவங்களுக்கே சரியான பொறுமைசாலி. ஆனா அவனே பொறுமை இழக்க வச்ச சனத்துக்களை மத்தியிலும் தேவன் சிலவர்கள் அந்த சோதனையில கொண்டு வைக்கல. அது ஆண்டவருக்கு கனம் கொடுக்காம கதைச்சது அடிப்படையில். அதான் அந்த பாயிண்ட். ஆண்டவர் அழைச்சது பரிசுத்த சாதி, நீங்கள் இந்த சனம் உங்களை நான் தெரிஞ்சு கொண்டேன் என்றெல்லாம் உங்களத்தையும் அவன் வாயால சொல்லு சொல்லிக் கொண்டு வந்தா பிறகும் முரட்டாட்டமும் கலகவாதியில வாங்க நீங்கள் இந்த தண்ணி கேட்கிறீங்களோன்னு அங்க ஆண்டவர் அதை பார்த்து யாரை பார்த்து சொல்ற, நான் சரி நான் தான் அப்படி அது நான் விளங்குறேன் அவங்க எவ்வளவு உண்மையில் அதான். அதுக்காக நீ கொஞ்சம் எனக்கு மேல கவனம் மேல கதைச்சிருக்கணும். இதான் ஆண்டவர் பிரச்சனை. மோசே கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை பரிசுத்தப்படுத்த இல்லை, சனத்துக்கு முன்பாக சனத்தினுடைய பரிசுத்தத்தை கவனிக்க இல்லை. அங்க பொறுமை இழப்பு நடந்தது. அதுல பொறுமை நீடிய பொறுமைன்றது அது கிருபை. அதுல இதுதான் நாங்கள் விளங்கிக் கொள்றோம். பிள்ளைகள் அந்த கிருபைகள்ல எந்த கிருபைகள் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நம்ம அடையாளம் அதுல அவர்கள் ஃபெயில் பண்ணறினோம். ஆகல அது கடைசி நேரங்களில் நாம சாகிறதுக்கு முன்னுக்கு கவனமாக அதுகளை கவனிக்க வேண்டும். அல்லது எப்பேற்பட்ட கிருபைகள் அவர்களுக்கு அதிகமாக தேவையாயிருக்குது, எப்பேற்பட்ட கிருபைகள் தேவையாயிருக்குது. The graces most needful, தேவையான கிருபைகள் கட்டாயம் ஃபெயிலாகணும் என்றது இல்லை. அவர்களுக்கு இது இன்னும் தேவையா, கவனமா அதை கூட்டிக்கொள். அதான் பவுலப்போஸ்தலன் கொரிந்தியர்லயும் ஏனைய இடங்கள இதோட இதையும் இதோட இதையும் அதோட அதையும் இதோட இதையும் சேர்த்து கூட்டிக் கொள்ளுங்கள். அல்ல பொறுமை, தேவ பக்தி, பரிசுத்தம் அவர் ஒவ்வொன்றை கருத்து சொல்றார். கூட்டிக் கொள்ளுங்க, இதோட சேர்த்துக் கொள்ளுங்க. அதுகளை பிலிப்பியருக்கு சொல்ல உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், கற்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள், அன்புள்ளவைகள், அதுகளை மட்டும் யோசிக்கிறது என்றதே ஒரு பெரிய கிருபை. அந்த கிருபைகள் ஜோசிக்கிறத கூட்டிக்கொள், அந்த சிந்தனையில இரு. அதை விட்டு போட்டு கற்பில்லாததுகள், அன்பில்லாததுகள், அடுத்தது புண்ணியம் இல்லாததுகள், புகழ் இல்லாததுகள், சும்மா வெட்டியானதுகள், தேவையில்லாத கதைகள், இதுகள் ஒன்றை பற்றி யோசிக்காத. ஏன்னா கரை பேர் அதுல ஃபெயில் ஆகிட்டு நம்ம தேவையான கிருபைகளை விட்டு போய் கூட்டி இல்லையா. அதுல இதுகளைத்தான் நாங்கள் நம்ம பிள்ளை அலம்புது, நம்ம பிள்ளை சும்மா என்ன நாம கனசத வாய மூடு, நீ கூட கதைக்கிற. இப்ப நாம பிள்ளைகளை கவனிச்சிருப்போம், இந்த இவன் கூட கதைப்பான், இவன் ஒன்றும் இவன் சிலவன் சொல்றானே இல்லையே. அப்ப மாறி மாறி பிள்ளைகளுக்கு சில சந்தர்ப்பத்தில் கதைக்க வேண்டிய அந்த கிருபையை கூட்டுறா, சில பேருக்கு நீ வாய மூடுற கிருபையை பெற்றுக்கொள்றா.
என்று சொல்லி நாங்கள் வழி நடத்துறதுக்கு பெற்றார் இந்த நேரங்களில் ஏன்னா நாம பிள்ளைகளை வளர்த்திருக்கீங்களா எங்களுக்கு தெரியும் அவங்கள இருக்கக்கூடிய அந்த கிருபைகளினுடைய அளவுகள் என்ன இருக்குது என்று அதனால இதுகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளவு கிருபைகள் பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கிறதுல எல்லாமே கடைசியில ஆண்டவரை சேவிக்கிறதா உள்ள கதைக்கிறோம். அதனால நாங்கள் அந்த வழிகாட்டல் ஒன்று ஒரு பக்கம் அவர்களுக்கு பொருத்தமான பிரயோசனமானது, அதே நேரம் அடுத்த பக்கம் அவர்கள் சோதனைகள், மற்றது அவர்கள் பொறிகள், மற்றது அவர்கள் எந்த தீமைகளுக்கு கூட அவர்கள் சாய்வா இருக்கிற அவருடைய சுபாவத்தில் அவர்கள் இருந்திருக்கணுமோ அதுகளை நாம் யோசிக்கிறோம். அதே நேரம் கிருபைகள் என்று வரைக்கல எந்த கிருபைகள் அவர்கள் பல தடவை தோத்து போன அந்த கிருபைகள் இல்ல அதுல பெருகாம அல்லது இன்னும் அவசியமா இருக்க வேண்டிய கிருபைகளை நாம சொல்றோம். இதுகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதே சகோதரரே, இது அந்த முதலாவது கடமைக்குள்ள நாங்கள் பேசுற விஷயம். இந்த கலைக்கப்பட்ட ஒவ்வொரு ஈசாக்கு ஜாக்கோபுக்கு கதைச்சதா இருக்கட்டும், ஜாக்கோப்பு இஸ்ரவேல் என்று அவன் பேரை மாத்தி ஜாக்கோப்பின் தெய்வம் என்று அழைக்கப்படுறதுக்கும் இஸ்ரவேல் என்ற ஒரு இனத்தை உருவாக்குறது கடவுள் அவன்ல எவ்வளவு பிரியமா இருந்தார் என்றதை நமக்கு நல்லா தெரியும். ஜாக்கோப்ப ஆகல அந்த பிள்ளைக்கு அவன் தகப்பன் கடைசி காலத்துல தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுல அவன் எவ்வளவு உண்மையா இருந்தான். அந்த அதை தனக்கு கடன் என்று விளங்கினான். அது தந்த கடன், அதையும் செய்யணும் என்ற பிள்ளைக்கு செய்யணும். அது நேரம் நமக்கு தெரியும் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு மிகவும் பிரியமானவன். அவனும் கடவுள் நேசிக்கிற அந்த பிள்ளைக்கு என்ற சாலமோன் ஜெதிதியா என்று பெயர் வை என்ற கடவுளுடைய நேசன் அவன். அதுல கடவுள் நேசிச்ச அந்த தண்ட பிள்ளைக்கு அந்த தண்ட கடன் கடைசி கட்டத்தில் இருக்கு, அவனுக்கும் அதை சொல்லிடுறோம். அதனால அவன் அதுல கவனமா இருந்து அதை இந்த பெற்றான் இந்த தகப்பன் பிள்ளை ஒவ்வொருவரையும் நாம பார்க்கல முழுக்க முழுக்க இந்த கடமையினுடைய அந்த கனதியத்தை நாம இதில் விளங்குறோம். இது தமிழினத்தில மற்ற இனங்கள்ல இதுகள் என்ன நடக்குதோ எங்களுக்கு தெரியாது. ஆனா மெய்யான சமயம் இருந்து கடவுள் வேணுமென்று தேவை என்று எழுதி வச்சுக்கிற விசேஷித்த வெளிப்பாடுல இதுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது எங்களுக்காக, எங்களுக்கான திருஷ்டாந்தங்களாயும் எங்களோட முன்மாதிரிகளாயும். அதனால நாங்கள் கட்டாயம் இதுல பெற்ற கவனமாக இருக்க வேண்டும். இது இல்லாம இல்ல நாம் அது இதை செய்யாம போற பெற்றார் என்ன பாவங்கள் செய்கிறீங்க நம்ம கடைசி நேரத்திலையும் பாவத்தோட கடைசியில பெற்றார் கணவர் மரிக்கிறோம். இந்த சத்தியங்கள் தெரியாம அறியாமையால சங்காரம் கடைசியில. அதுல நாம சரியான கவனமா இருக்கணும். அப்பா அம்மா எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? உன் சந்ததியின் சந்ததி, உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் செம்மையானவன் நல்லவன் நீதிமான பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற அந்த வாக்குறுதியை பெற்றுக் கொள்றதுக்கு தான் நாம இவ்வளத்தையும் செய்யறோம் பிள்ளைகளுக்கு மேல. கத்தராமே தொடர்ச்சியாய் இந்த கடமையை நாம செய்யறதுக்கு எங்களை பலப்படுத்தி அவற்றை ஆவியால தொடர்ந்து எங்களை வழி நடத்துவார். ஆமென்.